தவிக்குது வண்ணக்கிளி அந்த தண்ணி குடத்துல தண்ணி குடிக்கணும் வண்ணக்கிளி தண்ணி தவிக்குது வண்ணக்கிளி அந்த தண்ணி குடத்துல தண்ணி குடிக்கணும் வண்ணக்கிளி நெஞ்சுக்குள்ள ஆவல் இருக்குது வீட்டுக்குள்ள காவல் இருக்குது நெஞ்சுக்குள்ள ஆவல் இருக்குது வீட்டுக்குள்ள காவல் இருக்குது கன்னிக்கிளி ராத்திரிக்கு கண்ணு மொழி தண்ணி தவிக்குது வண்ணக்கிளி அந்த தண்ணி குடத்துல தண்ணி குடிக்கணும் வண்ணக்கிளி சாப்பாடும் போட்டாச்சு தயக்கம் என்ன சாப்பாடு கீப்பாடு தந்தால் என்ன சமஞ்ச பின்னாலே சமைக்க வந்த பசிக்கு நீதானே ருசிக்கிற அடியேத்தி பாரு விளக்கு எரிய மறுக்குமா பொழுது போனா மன்னத மனசு மத்தளம் கொட்டுது தண்ணி தவிக்குது வண்ணக்கிளி அந்த தண்ணி குடத்துல தண்ணி குடிக்கணும் வண்ணக்கிளி நெஞ்சுக்குள்ள ஆவல் இருக்குது வீட்டுக்குள்ள காவல் இருக்குது நெஞ்சுக்குள்ள ஆவல் இருக்குது வீட்டுக்குள்ள காவல் இருக்குது கன்னிக்கிளி ராத்திரிக்கு கண்ணு மொழி கூசாம எழுது வாடி யார் என்ன சொன்னாலும் நான் தான் ஜோடி கலந்த பின்னாலே எதுக்கு ஜாதி எனக்கு ஒரு ஜாதி பொன் ஜாதி அடி விளைஞ்ச கருது வளைஞ்சு நிக்குது அறுக்கவா ஒன்ன எண்ணி கட்டில மெத்தைய கட்டி குடிக்கிற தண்ணி தவிக்குது வண்ணக்கிளி இந்த தண்ணி குடத்துல தண்ணி குடிக்கணும் வண்ணக்கிளி நெஞ்சுக்குள்ள ஆவல் இருக்குது வீட்டுக்குள்ள காவல் இருக்குது நெஞ்சுக்குள்ள ஆவல் இருக்குது வீட்டுக்குள்ள காவல் இருக்குது கன்னிக்கிளி ராத்திரிக்கு கண்ணு மொழி தண்ணி தவிக்குது வண்ணக்கிளி அந்த தண்ணி குடத்துல தண்ணி குடிக்கணும் வண்ணக்கிளி தண்ணி தவிக்குது வண்ணக்கிளி அந்த தண்ணி குடத்துல தண்ணி குடிக்கணும் வண்ணக்கிளி ஒரு சின்ன எதுனாலும் பங்களாவில சாரின்னு சொல்லுவீங்க. ஓங்கறீங்களே, சாரி கிடையாதா? அது ராஜசேகர் எப்டியோட பங்களா. இது சாதாரண ராஜசேகரனுடைய வீடு. அதை ஒதுக்காதீங்க, அது எனக்கு. பங்களாவில இதை நான் சாப்பிட்டா எச்சல்னு சொல்லுவீங்க. இங்க அமிர்தமா எனக்கு கிடைக்கிறதே இதுதானே. என்னங்க, நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயமும் கேட்பேன். அதுக்கும் நீங்க சரின்னு தான் சொல்லணும். இந்த வீட்டுக்கு வந்தாதான் உன் காரியத்தை எல்லாம் சாதிச்சுவியே. சொல்லு. நான் எப்பவும் உங்க பக்கத்திலேயே இருக்கணும். எப்ப என்ன விட்டு விலகி இருந்தேன்? சதா பக்கத்துல தானே இருக்க. அது இல்லைங்க, நான் இறந்ததுக்கு அப்புறமும். நீ என்ன சொல்ற? ஆமாங்க, நான் இறந்ததுக்கு அப்புறம் ஊருக்கு வெளியே எங்கேயோ கொண்டு போய் என்ன புதைச்சிடாதீங்க. நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கிற இந்த வீட்டுக்கு பக்கத்திலே என்ன புதைச்சிருங்க. அப்பதான் உங்க பக்கத்திலே இருக்கிற ஆத்ம திருப்தி எனக்கு கிடைக்கும். பைத்தியக்காரி, நான் முந்திக்கிறனோ இல்ல நீ முந்திக்கிறியோ,
நடக்கிற காரியத்தை யார் தடுத்து நிறுத்த முடியும்? இப்ப நம்ம வீட்டுல நல்ல காரியம் நடக்க போகுது, அதை பார்த்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கு. செல்லம், அங்கே என்னடி பண்ற? என்ன ஆச்சு உனக்கு? வாங்கண்ணே. என்ன திடீர்னு? நீ என் கூட வா. எங்கண்ணே? நீ ஒரு வேலைக்கார பொண்ணை கூட்டிட்டு வந்தியே. ஆமா, செல்லம், இன்னசென்ட் கேர்ள், வேலையெல்லாம் சுத்தமா இருக்குமே. வாடாண்ணா. இதுக்கு காரணம் யாரடி? சொல்லு. நீ இந்த நிலைமையில இருந்தா அந்த அவமானம் உனக்கு மட்டும் இல்ல, இந்த வீட்டுல இருக்கிற ஆம்பளைங்களுக்கும் தான். ஏய், என்கிட்ட மட்டும் சொல்லு, நான் யாருக்கிட்டே சொல்ல மாட்டேன். ஐயோ கடவுளே, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? என்னங்க? பொன்னம்பலத்தை கூட்டிட்டு வந்துட்டேன். அந்த பொண்ணுக்கு எவ்வளவு சம்பளமாக்கியோ அதை கொடுத்து உடனே வெளியே அனுப்பு. வாடிங்க. யாரவா? தெரியாது. தெரியாதா? உனக்கு தெரியாம அப்படி இப்ப பதில் சொல்ல போறியா இல்லையா? யோசிக்க வேண்டிய நேரத்துல சிரிச்சுட்டு இப்ப பதில் சொல்ல வேண்டிய நேரத்துல அழற. உன் சொந்த ஊர் அது? மானாமதுரை. அது நான் உனக்கு சொல்லி கொடுத்த ஊரோட பேரு. உனக்குன்னு ஒரு சொந்த ஊர் இருக்குல்ல, அது எந்த ஊர்? சிலுக்குவார்பட்டி. சிலுக்குவார் பட்டியா? நீ பொட்டி படுக்கையோட தயாராரு, நான் வண்டியோட வரேன். அவர் கூட போக முடிவு பண்ணிட்டியா? எல்லாரும் கேட்டாங்கல்ல, நான் தான் காரணம் சொல்லக்கூடாது. கண்ணா, என்னடா சொல்ற? உண்மைதாம்மா சொல்றேன். தப்பு என் மேலதான். அம்மா, என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிருமா. ஐயோ, அவர் கூப்பிடாரே, நான் இப்போ உங்க அப்பாவுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சுடா. பயப்படாதம்மா, நானே அப்பாட்டு சொல்லிடுறேன். இத இத அவர்கிட்ட எப்படிடா சொல்ல போற? அப்பா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்றதுக்கே எனக்கு கஷ்டமா இருக்கு. கேட்கறதுக்கு எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஒரு தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கப்பா. நீ படிக்கிற, மன்னிச்சேன். எந்த வேலைக்கும் போற, மன்னிச்சேன். நான் நினைச்சபடி ஒரு அணு கூட வளரல, மன்னிச்சேன். ஏன்? அதனால பாதிக்கப்பட போறேன். அந்த பொண்ணை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். வெக்கமா இல்ல? எனக்கு பிறந்தவன் எங்கிருந்து வந்த ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்க போறேன் சொல்றேன். இது ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சா நடக்க போற தங்கையோட கல்யாணத்துக்கு இந்த அவமானத்தை அன்பளிப்பா கொடுக்க போறியா? தங்கச்சிக்கு அப்பா அம்மா இருக்கு, சொத்து சுகம் இருக்கு. ஆனா செல்லத்துக்கு யாருமே இல்ல. இந்த நிலைமையில அவளுக்கு நான் தானே ஆதரவு. பயப்படுறேன். நீ எந்த முடிவுக்கு வேணா இருப்போம், அதை பத்தி எனக்கு அக்கறை இல்லை. நடக்க போற என் மகளுடைய கல்யாணத்தை பத்தி மட்டும்தான் எனக்கு அக்கறை. அன்னைக்கு உன் தங்கச்சியை பத்தி எவ்வளவு பறிஞ்சு பேசுறேன். அது உண்மையா இருந்தா, அவன் மேல உனக்கு பாசம் இருந்தா, அவளோட நல்வாழ்வுகளை உண்மையிலே உனக்கு கண்டுகிட்டு இருக்கேன். Get out. அப்பா எங்களை ஆசீர்வாதம் பண்ண வேணாமா? ஆனா சாப விட வேணாம்னு சொல்லுமா.